கூலி படம் தான் படம் பார்த்தவங்க சோழியை முடிச்சிச்சு. சரி, கூலிக்கு போட்டியாக வந்த வார் 2 படத்தையாச்சும் பார்ப்போன்னு அந்த படத்தை பார்த்தேன். ஆனால் கூலிக்கே சவால் விடுற அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த வார் 2 படத்தில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் எடுத்ததே ஒரு பிரச்சனை மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் இந்த வார் 2 படத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பை யூனிவர்ஸை பற்றி தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் எப்படி லோகேஷ் கனகராஜ் அவருக்குன்ட்டு லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், அதாவது எல்சியூன்னு ஒன்று வச்சிருக்காரோ, அதே மாதிரி பாலிவுட்டில் யாஸ்ராஜ் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்களுக்குன்ட்டு ஸ்பை யூனிவர்ஸ்னு ஒன்று வச்சிருக்காங்க. 2012 சல்மான் கான் நடிப்பில் வந்த ஏக் த டைகர் படத்தில் ஆரம்பித்து டைகர் சிந்தாக, வாரு, பத்தானு, இப்போ வந்திருக்க வார் 2, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பை யூனிவர்ஸ்குள்ளே வர படங்கள் தான். இந்தந்த படங்களுக்கு வேற வேற இயக்குநர்கள் இருந்தாலும் இந்த படங்கள் எல்லாத்தையுமே தயாரிக்கிறது யாஸ்ராஜ் ஃபிலிம்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா படங்களும் ஒரே ஸ்பை யூனிவர்ஸ்குள்ளே லிங்க் ஆகிறதுக்கு காரணமும் இந்த எல்லா படங்களில் வர ஹீரோக்கள் கதாபாத்திரமும் இந்திய உளவுத்துறையான ரா ஏஜென்ட்டாக தான் இருப்பாங்க. இந்த ஸ்பை யூனிவர்ஸோடைய மையப்புள்ளியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீவிரவாதிகள் கிட்ட இருந்தும் அந்நிய நாட்டு சக்திகள் கிட்ட இருந்தும் இந்தியாவை காப்பாற்றணும். இதுதான் இந்த ஸ்பை யூனிவர்ஸோடைய மையப்புள்ளி. இந்த மையப்புள்ளியை சுற்றி தான் இந்த ஸ்பை யூனிவர்ஸில் எந்த படங்கள் வந்தாலும் அந்த படத்துடைய கதைகள் நகரும். ஸோ இப்போ இந்த வார் 2 படத்துக்கு வந்தோம்னா, வார் 1லேயே ரித்திக் ரோஷன் வந்து ஒரு சீக்ரெட் ரா ஏஜென்ட், அதாவது வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரா ஏஜென்ட் அப்படிங்கிற அந்த அடையாளத்தெல்லாம் மறைச்சிட்டு ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ இந்த செகண்ட் பார்ட்லேயும் தன்னுடைய உண்மையான அடையாளத்தை மறைச்சிட்டு உலக நாடுகள்லேருந்து யார் காசு கொடுத்தாலும் யாரை வேணா கொல்லக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் மாதிரி, ஃப்ரீ லான்சர் அடிப்படையில் கான்ட்ராக்ட் கில்லர் மாதிரி இருந்துட்டு இருக்காரு ரித்திக் ரோஷன். அப்பதான் கலி அப்படிங்கிற உலக லெவல் கிரிமினல் சிண்டிகேட்ல இருந்து ரித்திக் ரோஷனுக்கு அழைப்பு வருது. நீ எங்களுக்காக சில அசைன்மெண்ட்லாம் பண்ணணும், எங்களுக்காக வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு. அவங்க இவருக்கு கொடுக்குற முதல் அசைன்மெண்ட்டே என்னன்னா, ரித்திக் ரோஷன் எப்படி இந்த மிகப்பெரிய அளவில் ஒரு ரா ஏஜென்ட்டாக மாறுறதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே ஒருத்தர் வந்து இவருக்கு காட்ஃபாதராக இருந்து உதவுனாரோ, அந்த ராவுடைய உயர் அதிகாரியை கொல்றது தான் முதல் அசைன்மெண்ட்டு. இந்த உயர் அதிகாரியும் உன் கையால் சாவுறது எனக்கு பெருமை தான், நீ என்னை கொன்னே ஆகணும், நீ என்னை கொன்னா மட்டும்தான் இந்த கேங்குடைய நோக்கம் என்ன, இவங்க இந்தியாவில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அழிக்க முடியும், இந்தியாவை காப்பாற்ற முடியும், என்னை கொன்னுடு அப்படின்லாம் சொல்லுவார். ரித்திக் ரோஷனுக்கும் வேறு வழி இல்லாமல் அவரை பார்த்தீங்கன்னா சுட்டு கொன்றுவார். ஸோ ரித்திக் ரோஷன் தான் இவரை சுட்டு கொன்னார் அப்படிங்கிற அந்த வீடியோ ஆதாரம் வந்து இந்திய உளவுத்துறைக்கு கிடச்சிரும். இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டீமில் ஒரு முக்கியமான ஆளாக ஜூனியர் என்டிஆர் வருவார். ஸோ ரித்திக் ரோஷனை எப்படியாச்சும் குடிச்சே ஆகணுன்ட்டு தான் இவங்க செயல்படுவாங்க. இன்டர்வலுக்குலாம் அப்புறம் தான் தெரிய வரும், ஜூனியர் என்டிஆரும் அந்த கிரிமினல் சிண்டிகேட்டில் ஒரு மெம்பரு, இங்கே வந்து ஒரு டபுள் ஏஜென்ட் வேலை பார்க்குறாரு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ரித்திக் ரோஷனுக்கும் ஜூனியர் என்டிஆருக்கும் சிறு வயதுலேருந்து ஒரு தொடர்பு இருக்கும். அது என்ன, இது எல்லாத்தையும் சுற்றி தான் இந்த கதை வந்து நகருது செகண்ட் ஹாஃபில். பொதுவாக சினிமாவில் இந்த கதையெல்லாம் 1000 வாட்டி அடித்து துவச்சி இந்த கதை எக்ஸ்பைரி ஆகி போச்சு, இதுக்கப்புறம்லாம் இந்த கதையை படமாகினா ஒரு பய பார்க்க மாட்டான்ட்டு குப்பையில் தூக்கி போட்ட ஒரு ஸ்கிரிப்டை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து படமாக்கி வச்சிருக்காங்க வார் 2ங்கிற பேரில். ஏன்னா இந்த வார் 2 படத்தை பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிறது கண்டிப்பாகவே புரியும். இந்த படத்தில் கதைன்னு ஒன்று காமிச்சிருக்காங்கல்ல, இந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலே எக்கச்சக்கமான படம் வந்திருக்கு. இந்த கதையில் ஹிந்தியில் கூட நிறைய பேர் எடுத்திருப்பாங்க இதே கதையை. இப்படி ஒரு கதையை போய் எப்படி தான் சூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய படமாக எடுக்கலான்னு பிளான் பண்ணாங்கன்னு தெரில. சரி, இந்த கதையை தான் எடுக்க போகிறேன்னு பிளான் பண்ணியாச்சுன்னும் போது திரைக்கதையாச்சும் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல டர்ன் அண்ட் ட்விஸ்ட்லாம் வச்சு சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கலாம்ல, அதுவும் கிடையாது. ஆக்சுவலாக இந்த படத்துடைய ஃபஸ்ட் பார்ட்டான வார் படமே பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ கதைலாம் கிடையாது, மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வாங்குச்சு ரிலீஸ் ஆகும்போது. அதெல்லாம் தாண்டியுமே அந்த படம் எப்படி அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மேக்கிங்கு, விஷுவல்ஸு, சாங்ஸு, ஆக்ஷன் சீன்ஸ், இது எல்லாத்தையும் தாண்டி ரித்திக் ரோஷன் அண்ட் டைகர் ஷெராஃபோடைய காம்போவுக்கு அமைஞ்ச அந்த கெமிஸ்ட்ரி, இது எல்லாமே அவ்வளோ சூப்பராக ஒர்க்காக இருந்தது அந்த படத்தில். ஆனால் தான் சில குறைகள் இருந்தாலுமே மக்கள் அதிகமாக அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. 2019 400 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வார் படம் வந்து மாறுச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒர்க் ஆன எந்த ஒரு விஷயமுமே செகண்ட் பார்ட்டில் சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஃபர்ஸ்ட் பார்ட் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடுச்சு, செகண்ட் பார்ட் படங்கிற பேரில் எந்த கருமத்தை எடுத்து வச்சாலும் இவங்க பார்த்துருவானுங்க, ஈஸியாக கேஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் எடுத்து வச்ச மாதிரி இருக்குது இந்த படம். பொதுவாக ஒரு படத்தில் ஃபைட் சீனுன்னு ஒன்று வந்ததுன்னா அந்த ஃபைட்டை பார்த்து ஆடியன்ஸ் பிரமிப்பாகணும், அதில் வந்து எங்கேஜ் ஆகணும். அப்பா என்னமா ஃபைட் எடுத்து வச்சுருக்கானுங்களா, சான்ஸே இல்லைடா அப்படின்ட்டு. என்னதான் ரியாலிட்டியை கொஞ்சம் மீறினா கூட ஆடியன்ஸோடைய கனெக்டிவிட்டிங்கிறது மிஸ்ஸே ஆகக்கூடாது. நம்மள பல பேர் ஆக்ஷன் மூவி லவ்வர்ஸாக இருப்போம், அதனாலேயே ஆக்ஷன் ஓரியன்ட் ஹாலிவுட் படங்கள்லாம் நிறையா பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு ஜான்விக் சீரீஸே எடுத்துக்கோங்க. படத்தில் கதைங்கிறதெல்லாம் 10% தான் வரும், மற்றபடி படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டிங் வரைக்கும் சண்டை 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 தான். பைக் சேஸ் வரும், கார் சேஸ் வரும், அத்தனை பேரை கொலை பண்ணுவாங்க. ஆனாலுமே ஆடியன்ஸோடைய கனெக்டிவிட்டிங்கிறது எங்கேயுமே மிஸ் ஆகாது, ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும் அதில் காட்டுற ஆக்ஷன் சீன்ஸ்லாம். இதில் காட்டுறானுங்க பாருங்கள், பூராவுமே வெட்டி பில்டப் தான். படம் பூரா பில்டப்புன்ட்டு இந்த வெட்டி பில்டப்லேயே படத்தில் ஃபஸ்ட்டு அரை மணி நேரம்
போயிடுது. 2 பேருமே பெரிய ஹீரோவான். அதனால் ஒருத்தரை கம்மியாக காமிச்சிட்டு ஒருத்தரை குறைச்சி காமிச்சிட்டா ஒருத்தர் கோச்சு போகிறான். 2 பேருமே எப்படி காட்டுறோம் பாடுறான்ட்டு டேரக்டர் பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிருக்காரு. 2 பேருக்கும் செப்பரேட்டாக மாஸ் இன்ட்ரோ எடுக்கிறேன்ட்டு எடுத்து வச்சுருக்காங்க படத்தில். அந்த இன்ட்ரடக்ஷனை பார்க்கும்போதே ஆடியன்ஸ் எல்லாம் கெக்க போக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரித்திக் ரோஷனோட இன்ட்ரோ எப்படி இருக்கும்னா, ஒரு ஜப்பானை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரை வந்து அசாசினேட் பண்ணுவார். போய் ஹை ப்ரொஃபைல் ஏரியாவாக இருக்கும், ஓனாய் வச்சுருப்பான், அவ்வளோ ஆட்கள்லாம் வச்சுருப்பான். இவர் போய் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ணி ஜெயிச்சா கூட பரவாயில்ல, ஈஸியாக போவார், உள்ளே நுழைஞ்சிருவார், அவங்ககிட்ட சில வசனங்கள்லாம் பேசுவார், எத்தனை பேர் வந்தாலும் அடித்து துவச்சி துவம்சம் பண்ணி அந்த ஓனாய்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டாக மாதிரி மாற்றிடுறாரு. ஏன்டா கொஞ்சமாச்சு நியாயம் வேணாமடா, என்னதான் வடக்கு ஆடியன்ஸாக இருந்தாலும் என்ன எடுத்து வச்சாலும் ஃபயர் விட்டுருவாங்களா? இவருக்கே இந்த ரகம்னா ஜூனியர் என்டிஆரோட இன்ட்ரோலாம் அது வேறு ரகம், அதை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. கஷ்டப்பட்டு விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணி 8 பேக்லாம் வேற கொண்டு வந்திருக்காங்க அவருக்கு. ரித்திக் ரோஷனும் ஜூனியர் என்டிஆரும் சந்திச்சுக்கிற மொதல் காட்சியிலேயே ஒரு பயங்கரமான கார் சேஸ்லாம் வருது. சில ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்து தான் எடுத்து வச்சிருக்காங்க. அது நல்லாவும் இருக்கு. அந்த சீனோட எண்டிங்கில் ஒரு பிரிட்ஜ் மேலேருந்து கீழே போயிட்டு இருக்கிற ட்ரெயின் மேலே வந்து ஷிஃப்ட் ஆகணும், அப்படி ஒரு சீக்வன்ஸ். அதில் ரித்திக் ரோஷன் கூட பரவாயில்ல, ஓட்டிட்டு இருக்கிற காரோட தான் ட்ரெயின் மேலே வந்து தாவறாரு. அது ஓரளவுக்காச்சும் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஜூனியர் என்டிஆர் பண்ணுறாரு பாருங்க ஒரு கொடுமை. அதாவது இந்த ட்ரெயினில் பஸ்லலாம் ரன்னிங்கில் ஏறுவாங்கல்ல, அந்த மாதிரி பிரிட்ஜ் மேலேருந்து அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கிற அந்த ட்ரெயினில் அசால்ட்டாக குதிக்கிறாரு, அழுங்காம குலுங்காம. ட்ரெயின் மேலே குதிச்சது மட்டும் இல்லாமல் அந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் ஓடியாடுறாரு, என்னென்னமோ சாகசம்லாம் பண்ணுறாரு. படம் பார்க்குறவங்களாம் நான் கேனையா. அடுத்து இன்ட்ரோல் பிளாக் ஃபைட் சீன் ஒன்று எடுத்து வச்சுருக்கானுங்க. ஓடுற பஸ்ஸுக்கு மேலே ஃபைட் எடுக்கிறது பரவாயில்ல, ஓடுற ட்ரெயினுக்கு மேலே ஃபைட் எடுக்கிறது கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஓடுற ஃப்ளைட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்து வச்சுருக்கானுங்க. பூமியிலேருந்து சராசரியாக ஒரு 50,000 அடிக்கு மேலே அடிக்கிற காற்றுக்கும் ஃப்ளைட்டு போகிற வேகத்துக்கும் எவனா நிற்க முடியுமா? ஃப்ளைட்டு மேலே என்னதான் ரோப்பு கட்டியிருக்கேன், எக்யூப்மெண்ட் வச்சுருக்கேன்னாலும் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது கொஞ்சம் கூட. அங்கே நின்றுட்டு 10 பேர்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, மாறி மாறி இவங்க இதில் ஹெல்பிங் வேறு. ஹாலிவுட்டில் கூட எவனோ இந்த மாதிரியான ஃபைட் சீன்லாம் எடுக்க மாட்டானுங்க, அந்த அளவுக்கு அநியாயம் பண்ணுறானுங்க. இதில் வேற ரித்திக் ரோஷனை ஃப்ளைட்லேருந்து தள்ளி விட்டுருவாப்புல ஜூனியர் என்டிஆர். அவர் கீழே போய்கிட்டு இருப்பார், இவர் வந்து இந்த ட்ரெயினில் ஃபுட்போர்டில் நின்றுட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஃப்ளைட்டில் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கும் ஃப்ளைட்டு. அதில் வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு இவர் கீழே விழுறத அவர் பார்த்துட்டு இருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் விடுவானுங்க. இவங்க இந்த மாதிரியெல்லாம் சீன் எடுக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த சிஜி விஎஃப்எக்ஸ் தொழில்நுட்பம்லாம் அதிகமாக இருக்குது, இதை வச்சுட்டு இஷ்டத்துக்கு விளாட்லாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ஹாலிவுட்காரனே இந்த சிஜி விஎஃப்எக்ஸ் தொழில்நுட்பத்தை எதுக்காக கண்டுபிடிச்சானா, ரியாலிட்டியில் சில விஷயங்களெல்லாம் எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்படி கஷ்டமாக இருக்கிற விஷயத்த நம்ம க்ரீன் மேட்டில் எடுத்து இந்த சிஜி விஎஃப்எக்ஸ் மூலயமா கொண்டு வரலாம் அப்படிங்கிற பர்பஸில் தான் அதை கொண்டு வந்தது. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படத்தில் வெறும் 30% படத்தை மட்டும்தான் இவங்க லைவ் லொக்கேஷனில் எடுத்திருக்காங்க. மீதி 60-70% படத்தை இன்டோர்லேயும் க்ரீன் மேட்லேயும் தான் எடுத்திருக்காங்க. பின்ன க்ரீன் மேட்டில் எடுத்தால் தானே ஃப்ளைட்டுக்கு மேலே ஓட முடியும், ட்ரெயினுக்கு மேலே குதிக்க முடியும், சாகசங்கள்லாம் பண்ண முடியும். அடுத்ததான் இந்த படத்துக்கெல்லாம் எதுக்கு ஜூனியர் என்டிஆர் நடித்தார் அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. அவர் இந்த படத்துக்கு சுத்தமாக சூட்டே ஆகலை. வார் 1ல் ரித்திக் ரோஷன் அண்ட் டைகர் ஷெராஃப் நடிச்சிருப்பாங்க. ரித்திக் ரோஷன் கேரக்டரை விட டைகர் ஷெராஃபோடைய கேரக்டர் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா டைகர் ஷெராஃப் ஒரு ஆக்டராக கொஞ்சம் சுமாராக இருந்தாலுமே அவருக்கு ரியல் லைஃப்பில் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸு, ஜிம்னாஸ்டிக்கு, குங்ஃபு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும். ரியல் லைஃப்பில் தெரிஞ்சு வச்சுருக்க இந்த ஸ்கில்ஸை அவர் படங்களில் வர சண்டை காட்சிகள்லாம் மோஸ்ட்டாக பயன்படுத்துவார். நாட் ஓன்லி வார் 1, டைகர் ஷெராஃப் நடித்த எல்லா படங்கள்லையுமே குறிப்பாக அந்த ஆக்ஷன் சீன்ஸ்னு வரும்போது இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பயன்படுத்துவார். பேக் ஃப்ளிப்பு, கிக்கு, ஆப்பனண்ட்டை வந்து இவரே சேஸ் பண்ணி பிடிக்கிறது, சில ஸ்டண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியலாகவே டூப் இல்லாமல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணுவார். ஆக்ஷன் சீன்ஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய எனர்ஜி ஆரா அப்படிங்கிறது அன்டச்சபிளாக தான் இருக்கும். ஜூனியர் என்டிஆரால் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மேட்ச் பண்ணவே முடியாது. ரித்திக் ரோஷனும் ஜூனியர் என்டிஆரும் சேர்ந்து ஸ்பை யூனிவர்ஸில் ஒரு படம் நடிச்சிருந்தாங்கன்னா அது வேறு. ஆனால் இவங்க வார் ஃப்ரான்ச்சைஸில் 2வது பார்ட்டாக இந்த படத்தை பண்ணுறாங்க. அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இவங்க என்னென்னலாம் பண்ணியிருந்தாங்க, இப்போ டைகர் ஷெராஃப் எப்படி பண்ணியிருந்தாரு, படம் எப்படி இருந்தது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்பேர் பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் கம்பேரிசன் இருந்தது. டைகர் ஷெராஃப் அளவுக்கு ஜூனியர் என்டிஆரால் பண்ண முடியாது, ஆனால் அவருக்கு என்ன வருமோ அதை ஓகேவா பண்ணியிருந்தாலே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் 2 பேருக்கும் மாறி மாறி வெட்டி பில்டப் பண்ணியே இவங்களே பார்த்தீங்கன்னா சோழியை முடிச்சுக்கிட்டாங்க. டைகர் ஷெராஃப் வார் 1ல் இறந்துருவார். வார் 2 படம் பண்ண போகிறதா முடிவாகி போச்சுன்னா வெறுமனே இதை ரித்திக் ரோஷன் படமாகவே பண்ணியிருக்கலாமே. ஏன்னா வீணாக இந்த பில்டப் காட்சிகள்லாம் இல்லாமல் கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணியிருக்கலாம். சரி அப்படி இல்லை டபிள்யூரோ சப்ஜெக்டாக தான் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவாகி போச்சுன்னா டைகர் ஷெராஃப் கேரக்டரை மறக்கடிக்கிற அளவுக்கு ஒருத்தரை போடணும் பாலிவுட்டில் அப்படின்னா நம்ம துப்பாக்கி படம் இல்லை வித்யுத் ஜாம்வாலை பயன்படுத்தி இருக்கலாமே. வித்யுத் ஜாம்வால்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டேலண்டடான ஆக்டர் தான். அவருக்கும் மார்ஷல் ஆர்ட்ஸு, இந்த ஜிம்னாஸ்டிக்கு, இந்த மாதிரியான ஸ்டண்ட்டு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அத்துப்படி. நார்மலாகவே 8 பேக்கோட தான் சுற்றுவாப்புல மனுஷன். அங்கே இருக்கிற பாலிவுட் நெப்போட்டிசம்மால் அவரால் பெருசாக அந்த இண்டஸ்ட்ரியில் ஷைன் பண்ண
முடியல. அதனாலேயே ஹீரோவாகவும் பண்ணுவார், வில்லனாகவும் பண்ணுவார். இப்படி கிடைக்கிற வாய்ப்புகளில் சர்வை பண்ணிட்டு இருக்காரு பாலிவுட்டில். அவரை நீங்கள் போட்டிருந்தா கூட ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலனாலும் ரித்திக் ரோஷன் ஃபர்ஸ்ட் ஹீரோ, இவர் செகண்ட் ஹீரோங்கிற மாதிரி உங்கள் ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரிஜினாலிட்டியாக ஒரு படமாக பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் முடியாது, நாங்கள் ஜூனியர் என்டிஆரை தான் கொண்டு வருவோம் படத்தில், அவரை வச்சே சவுத் இண்டஸ்ட்ரி மார்க்கெட்லாம் பிடிச்சிருவோம் அப்படின்னு குருட்டு கணக்கெலாம் போட்டால் என்ன பண்ணுறது? இது எப்படி தெரியுமா இருக்குது? நம்ம தலைவர் வந்து ஒரு படத்தில் 4 லாங்குவேஜ்லேருந்து 4 ஆர்டிஸ்ட்டை கூட்டின்னு வந்து தான் படத்தில் வச்சுக்கிட்டா இது ஒரு பேன் இண்டியா படம் ஆகிடும் அப்படின்னு திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த வார் 2 படமும் கூலி படமும் என்ன தான் காம்படிஷனில் வந்திருந்தாலும் இந்த 2 படத்துக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது. கூலி படத்தில் சோபின் ஷாகிர் பண்ணியிருந்த அந்த தயால் கேரக்டரை என்ன தான் நாகார்ஜுனா சுற்றி எடுத்து மண்டையிலே அடித்து கொண்டாலும் மறுபடியும் உயிர் வந்து பொழைச்சி எழுந்திரிச்சு வந்த மாதிரி இந்த வார் 2 படத்தில் ரித்திக் ரோஷன் என்ன பண்ணுவார்னா கிளைமேக்ஸுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஜூனியர் என்டிஆரை பவர்ஃபுல்லான ஒரு ஸ்னைப்பர் கன்னை வச்சு ஹார்ட்டுக்கு 3 இன்ச்சு தள்ளி சுட்டுருவார். நார்மலாக இருக்கிற ஒரு பிஸ்டல் கன்னை வச்சு ஹார்ட்டில் சுட்டாலும் சரி, இல்லை ஹார்ட்டு பக்கத்தில் எங்கே சுட்டாலும் சரி அதிகபட்சம் பொழைக்க மாட்டாங்க. அப்படியே பொழைச்சவங்க கூட ரெக்கவரி ஆகிறதுக்கு பல மாதங்கள் டைம் எடுக்கும். நார்மலான பிஸ்டல் கன்னுக்கே இந்த மாதிரி, ஏன்னா அதோட இம்பேக்டே இப்படின்னும் போது ஸ்னைப்பர் கன்னோட இம்பேக்ட் எந்த மாதிரி இருக்கும்? ஸோ ஸ்னைப்பர் கன்னால் சுடப்பட்ட ஜூனியர் என்டிஆர் வந்து அடுத்த ஒரு 2 மணி நேரத்துலேயே ஹாஸ்பிட்டலில் முழிப்பு வந்து இந்த ஆக்சிஜன் மாஸ்க்கு அப்புறம் குளுக்கோஸு பிளட்லாம் ஏறுறதுக்குலாம் சொருவி இருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் களைச்சி போட்டு அழகாக சூட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு ஸ்டைலிஷாக நடந்து வராரு. அடுத்த சீன்லேயே அவர் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டில் எனக்கு எங்கடா குண்டடி பட்டுது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு ஜூனியர் என்டிஆர். அந்த ஃபைட்டு நடக்கிற இடமே பார்த்தீங்கன்னா அந்த பனி பிரதேசத்துக்கு நடுவில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஃபுல்லாக க்ரீன் மேட்டு தான். அதில் ஒரு கட்டத்தில் அந்த ஃபைட்டு 2 பேருக்கும் மும்முரமாக போயிட்டு இருக்கும்போது அந்த பனிப்பாறையோடைய ஒரு பீஸ் வந்து இவருடைய முதுகில் குத்தி ஃப்ரண்ட்டில் வெளியே வந்துடும். அப்படிலாம் குத்தியும் மனுஷன் சாக மாட்டேங்கிறாரு. ஆடியன்ஸை எந்த அளவுக்கு முட்டா பசங்க நினச்சிருந்தா இப்படிலாம் சீன் வைப்பீங்க படத்தில்? இதில் இதை மிகப்பெரிய பேன் இண்டியா படமாக கொண்டு வராங்களாம், சவுத்து மார்க்கெட்டை பிடிக்கிறாங்களாம். ஏன்டா அதர் கண்ட்ரிக்காரங்களாம் இந்த படத்தை பார்த்தா நம்ம இந்தியன் சினிமாவை பற்றி அவன் என்னடா நினைப்பான்? சிரிக்க மாட்டான் கைக்குட்டி. அடுத்து வார் ஃபர்ஸ்ட் பார்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துக்கு விழுந்த இன்னொரு மிகப்பெரிய அடி என்னன்னா இந்த படத்துடைய மேக்கிங் குவாலிட்டி தான். வார் படத்துடைய மேக்கிங் குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் கூட இந்த படம் மேட்ச் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த படத்துடைய போஸ்டரை எப்போ ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்களோ போஸ்டர்லேயே பல்ல இழிச்சிருச்சு இந்த படம். ஏன்னா யாஸ்ராஜ் ஃபிலிம்ஸ் இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா படத்தையுமே நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள், போஸ்டர்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். போஸ்டர்லேயே இந்த படத்தில் சுத்தமாக குவாலிட்டி இல்லை. அதுலேயும் இந்த படம் பூரா ஒரு 60-65% ஃபுல்லாகவுமே க்ரீன் மேட்டில் எடுத்து சிஜி தானே பண்ணியிருக்காங்க. சிஜிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மட்டமாக இருக்குது. டீசர் வரும்போதே கலாச்சி தள்ளிட்டாங்க நார்த் இந்தியன் பெல்ட்லேயே பல பேர். இதில் இந்த படத்துடைய பட்ஜெட்டு 500 கோடி ரூபான்றாங்க. சிஜி எல்லாம் பார்த்தா 500 கோடி மாதிரியே தெரியலையே. இவங்க உண்மையாக தான் சொல்கிறாங்களா இல்லை ஏதாவது அடிச்சு விட்றாங்களா இல்லை சிஜி பண்ணுற அந்த கம்பெனிக்காரன் ஏதாவது ஏமாத்தினானு ஒன்றும் புரியல. இப்போ பிரபாஸ் ஒரு படம் நடித்து ஆல் இண்டியா லெவல் ட்ரோல் வாங்கினார்ல ஆதி புருஷ், கிட்டத்தட்ட அதுக்கே சவால் விடுற அளவுக்கு இருக்குது சிஜி படத்திலே ஒரே ஒரு ஆறுதல் பரிசு என்னன்னா படத்துடைய ஹீரோயின் கைரா அத்வானி தான். படத்துடைய ஆரம்பத்தில் ரித்திக் ரோஷனால் கொல்லப்பட்டார்ல அவருடைய உயர் அதிகாரி, அவருடைய மகளாக தான் இவங்க வராங்க. ரித்திக் ரோஷனை பிடிக்கிற அந்த ஆப்ரேஷனில் இவங்களும் ஒரு மெம்பராக இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ரித்திக் ரோஷனுக்கும் இவங்களுக்குமே ஒரு லவ் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதில் ஒரு சாங்கு, அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிகினி சீன்லாம் வருது. நம்ம ஊரில் ஏதோ மாஸ் ஹீரோ வரும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கல்ல தேட்டரில், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிகினி சீன்லாம் வரும்போது அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் விசில் பறக்குது. மொத்தத்தில் யாஸ்ராஜ் ஃபிலிம்ஸ் எடுத்த படங்கள்லேயே மேக்கிங் வைஸில் இவ்வளோ மொக்கையாக இருந்த படம் அந்த வார் 2 படம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் இந்த வார் 2 படத்தை பார்த்தீங்களா இல்லையா? படம் உங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.